தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்துவிட்டு இன்று தமிழகம் திரும்பினார். காலை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஒரு சிறந்த நடிகருக்கு மத்திய அரசாங்கம் விருது வழங்கியிருப்பது நடிகர் அஜித்துக்கு மட்டுமல்ல, இன்னும் அவரோடு சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர்களுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சப்பட்டை, நமது கிராம கலைகள், இதற்கெல்லாம் மத்திய அரசினுடைய விருது வழங்கியிருக்கிறது. எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர போராட்டத்திற்கு தியாகிகளாக இருந்தாலும் சரி, சிறந்த நாட்டிற்கு சேவை செய்ய சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்துவதில் பாரத நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் என்றைக்குமே தயங்கியதில்லை. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. காலையில் அம்பாளுடைய அனுகிரகத்தில் சொல்றேன், காஞ்சி காமாட்சி அம்மன் அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும். இது தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கு. அவர் வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். தேர்தல் வரும்போது தேர்தல் பணி ஆரம்பிக்கிறது மக்கள் யார் வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் தவிர, அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சதுனால ஒன்றும் நடைமுறைக்கு ஒன்றும் வித்தியாசமாக இருக்க போகிறது. நீங்கள் சொல்கிற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாளை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்குறேன்.